மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் இதுலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் ஒரே ஒரு தெருவிலுக்கு இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி, அதுக்கான கேஸும் எடுக்கல. இப்போ ஊர் ஃபுல்லாகவே கூனிப்பாலை பஞ்சாயத்து ஃபுல்லாகவே கஞ்சா தான் சார். அதில் வந்து என் வீட்டுக்கார கூட ஜேசிபி ஆப்ரேட்டர் 10 மணிக்கு வராங்க. அன்னைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் யார் பேசுவாங்க, யார் செய்வாங்க? ஒரு வழிவாக்காடு கூட இல்லை சார் எங்கள் ஊரில். கஞ்சா கொலை இருந்தால் கொலை பக்கத்திலேயே அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு கூட வரேன் சார். 6 மணிக்கு 6 பேர் உட்காந்துக்கிறாங்க. எங்கள் மாமனார் வந்து கூட்டின்னு வந்தார். பசங்க வந்து வீட்டு எடுத்து வாயில் வச்சுட்டு உங்க அத்தை உங்க அம்மா அப்படிதான் பேசுறாங்க. இதே அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் தனியா வார்னிங் பண்ணிக்கிறேன். எங்க வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது, தனியா வார்னிங் பண்ணேன். அக்கா இது மாதிரி பண்றாங்க, எங்க வீட்டுக்காருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு சொல்லி 3 நாள் கூட அவளை என் மச்சினன் தான் இப்போ அடிப்பட்டவங்க 2 பேருமே தலையில வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் சார் பதில் சொல்றது? என் நாத்தனார் பொண்ணை குத்துக்கிறாங்க. சின்ன பையன் சார், கல்யாணம் 3 மாசம் கூட ஆகல சார் அந்த பொண்ணுக்கு. அதுமாதிரி வெட்டிக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே சொல்லலாம் பரவாயில்ல, பஞ்சாயத்துல இது கூட சொல்லிடுறேன், தலைவர்கிட்ட கூட சொல்லிடுறேன் நான். ஆனா இது மாதிரி பேசுறாங்கண்ணா, இது மாதிரி கஞ்சா அடிக்கிறாங்க சொல்றாங்க. நான் இன்னைக்கு எங்க ஊரால் இருந்து யாரு எங்க ஊர் பொம்பளையில வலுக்கட்டாயமா வலிச்சுன்னு வந்தோம். நாங்க யாருமே எங்க ஊருக்கு ரெஸ்பான்ஸா பண்ண. அந்த ராமந்திர கிருஷ்ணாபுரம்னாவே ஒரு கேவலமாயிடுச்சு சார். எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை எங்களுக்கு. என்ன செய்யறாங்கன்னாக்கா கஞ்சி வச்சுக்கணும், கஞ்சி அடிச்சுட்டு ரோட்ல இது மாதிரி ராவுல இந்த மாதிரி செஞ்சாக்கா எப்படி எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்? இதுதான் தேவை எங்களுக்கு. புரியுதுங்களா? நாங்க வேலைக்கு போயிட்டு வரதுனால பசங்களவே ஸ்கூலுக்கு அனுப்புறோம், வேலைக்கு அனுப்புறோம். நைட் டைம்ல 10:30 மணிக்கு வராங்க. எப்ப வந்தாலுமே ரோட்ல 5 பேரு எப்ப வந்தாலும் சரக்கு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பைக் எடுத்து ஓரமா நிக்க வைக்கிறது இல்ல, நடு ரோட்லயே நிக்க வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ரோடு வசதியில லைட் கூட இல்ல சார் எங்க ஊருக்கு. 10 பேர் வேலை செஞ்சுட்டு வராங்க, ஒரு லைட் கூட இல்ல எங்க ஊருக்கு. பக்கத்து வர வயலே குச்சினுக்குறாங்க நிறைய பேர். அப்படியே அந்த கொலை இருந்து கொலை பக்கத்துல 5 பேர் அடி புடிறாங்க. வண்டிய விட்டு மிரட்டறாங்க, அடிக்கிட்டு வெட்டிட்டு இது மாதிரி வண்டியில இருக்கிற சாவி எடுக்கறாங்க. வண்டியில சாவி புடிக்கணும், கஞ்சா அடிச்சுக்கணும். இவங்க பாட்டுக்கு ரோடெல்லாம் ஆறாங்க. ரோடெல்லாம் டேய் வேலை பார்த்து போடா வராங்க சார். கம்பெனி மணிக்கு வேலைக்கு போயிட்டு வர அந்த